மக்கள் கருத்தாக இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, நம்ம கடைக்கு 1000 பேர் வருவாங்க, 500 பேர் அரசியல் பேசுவாங்க, 500 பேர் புரணி பேசுவாங்க. யார் எப்படி பேசினாலும் நாம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டோம். ஐயா, கடைக்கு வர்ற மகான்களே, இந்த பேருக்கு பின்னாடி சாதி பேரை போட்டுக்கிறது இல்லைன்னா முன்னாடி சேர்த்துக்கிறது இதெல்லாம் பழைய காலத்தில் இருந்துச்சு. இப்போ இந்த நவீன யுகத்தில் அதாங்க இந்த பேஸ்புக், ட்விட்டரு, வாட்ஸ்அப்பு இதுக்குள்ள சேர்த்துக்கிறதாங்களே. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்னு கேட்டோம். நீங்கள் கடையில் வடையை எப்படி போடுதீங்களோ அதே மாதிரி நம்ம பதில் இருக்குன்னு சொல்லி போட்டாங்கல்ல பதில. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஜாதி பெயர்கள் அவங்க பெயருக்கு பின்னாடி சேர்த்துக்கிறதையோ இல்லை ஜாதி பெயர் சொல்லி கூப்பிடுறதோ இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த காலத்தில் ஒரு 30-40 ஆண்டுக்கு முன்னால் இது ஒரு தீவிரமாக இருந்துங்க. கவுண்டரு, நாய்க்கர் இப்படி எல்லாம் விரும்பி பேரோடு சேர்த்து ஜாதி எழுதுறது. ஆனால் இப்போ காலப்போக்கில் அது அப்படியே மறைஞ்சு இப்போ நம்ம அவ்வளவு தீவிரமாக இல்லை, மறைஞ்சு அது நம்ம ஒரு இதில் இருக்குது. கலாச்சார மாற்றத்தை நோக்கி தமிழகம் சென்று கொண்டு இருக்கிறது நல்லா தெள்ள தெளிவாக தெரியுது. இந்த ஜாதி பேர் இருக்கிறது ஓரளவு நல்லது தான். அது ஒரு அடையாளம் தான். நம்ம மதம் இதுக்கு ஒரு அடையாளம். அந்த அடையாளம் கல்ச்சரு அதெல்லாம் மாறக்கூடாது. என்ன பொறுத்தளவு அந்த கலாச்சாரம் இருக்கணும். அது ஒவ்வொருத்தரும் விரும்பி வேணும்னா போடலாம். சிலவங்க வேண்டாங்கிறாங்க, சிலப்போ வேணுங்கிறாங்க. இன்ஸ்டாகிராம்ல கூட பேரோட ஜாதி பேரோட போடுறாங்க. நீங்களே பார்த்துருக்கீங்க. இப்போ இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நோட்டீஸ் கொடுக்கறதுல கூட எல்லா பேரும் இருக்கு. எல்லாம் சமத்துவமா இருக்கிறது சமுதாயத்துக்கு ஆரோக்கியமா இருக்கு. ஜாதி பெயர் இந்த காலத்துலேயும் 2024 வரதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களோட ஆதிக்கத்தை அதிகமாக வெளிப்படுத்துது. இந்த ஆதிக்கம் என்னன்னா மனுஷனோட விஷம் நம்ம அழிச்சிடும். ஜாதி இருக்கிறது இப்போ எல்லாமே ஒரு மதமாக ஆகிப்போச்சு. இப்போ எதுக்கு ஜாதி? எந்த இடத்துலையும் யார்கிட்டையும் கேட்கவும் கூடாது நீங்கள் என்ன ஜாதி அப்படின்னு. எல்லாரும் ஒரே ஜாதின்னு நினச்சிட்டு யார்கிட்டும் கேட்கக்கூடாது. இப்போ நீங்களும் பேசுகிறீங்க, நானும் பேசுகிறேன். இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஜாதி கேட்டால் நம்மக்கிட்ட பேசக்கூட தயங்குவாங்க. ஒரு சிலர்லாம் அந்த ஜாதின்ற விஷயம் வரக்கூடாது.